தேவன் எல்லாத்தையும் கவனிக்கிறார். நீ பேசிக்கிட்டே இருக்கிறியா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு விரோதமாக சரி பண்ணுறியா, தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு அளவு தான், அதுக்கு மேலே நீ மிஞ்சி செயல்பட ஆரம்பித்தா தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு விடும். அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நம்மை பாதுகாக்கிற தேவன் உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பார். இயேசுக்கு சொந்தமாயிட்டீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேவனுடைய பாதுகாப்புகள் வந்துடுறீங்க. அதை மறந்துடாதங்க. தம் தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உங்கள் வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாதான ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். அவ்வளோ சுலபமாக யாரும் உங்கள் மேலே கை வச்சிட முடியாது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லா ஆபத்து கடந்து போய் விடும். தூரத்தில் நீங்க பார்ப்பீங்க சத்துருக்கள் வருவதை, மிரட்டுவதை, பயமுறுத்துவதை. உங்களை தொட முடியாது, சேரப்படுத்த முடியாது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அதெல்லாம் மறைந்து போய்